இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? லுல்லு சபால இருந்து லியோனி பட்டிமன்ற வீடியோ தான் பார்க்குறோம். வழக்கமா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தான் பட்டிமன்றம். என்னடா திடுதிப்புன்னு வந்து உக்காந்துருக்கமேன்னு பாக்குறீங்களா? வீட்டுல இருக்கிறதுக்கு பேர் அடிக்குதியா? அதான் நான் வெட்டி பேரை கூட்டு வந்து நாற்காலியை போட்டு அப்படியே பட்டிமன்றமா உக்காந்துட்டேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா 2006 கனவு கண்ணி யாரு? இதே நம்ம பயலுகிட்ட 2006 ஒன்றரை கண்ணி யாருன்னு கேட்டா படக்குன்னு பூ விற்கிற பிரியா பொண்ணு பேரை சொல்லிவிடுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு குழப்பமான கையில வச்சது. 2006 கனவு கண்ணி த்ரீஷாதான்னு பேச வந்திருக்கிறது நம்ம தில்லாலங்கடி அணியினர். 2006 கனவு கண்ணி ஜோதிகாதான்னு பேச வந்திருக்காங்க நம்ம புல்லாலங்கடி அணியினர். தில்லாலங்கடி அணியும் புல்லாலங்கடி அணியும் ரொம்பவே உற்சாகமா இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. முதல்ல தில்லாலங்கடி அணியில இருந்து திரிஷாவுக்காக வக்காலத்து வாங்கி பேச வராரு புலவர் புண்ணாக்கு. பேசியாயோ? நான் உங்களை கேட்கின்றேன், நடுவர் அவர்களே, நான் உங்களை கேட்கின்றேன். என்னையா கேட்க போற? கட்டுப்புண்டு கேட்டு தொலையாயோ? வரும்போது நான் தானே உங்களுக்கு பஸ் டிக்கெட் எடுத்தேன், அந்த காசு கொடுங்க. போகும்போது வணக்கம் சேர்த்து நான் எடுக்கிறேயா, நீ தலைப்ப பேசியா? நடுவர் அவர்களே, நான் உங்களை நம்ப மாட்டேன். இப்படிதான் போன தடவை சைதாப்பேட்டையில உங்க தாத்தா சாவுக்கு போறப்போ கண்டக்டர் யாருப்பா டிக்கெட் வாங்க போறீங்கன்னு கேட்டப்போ அதான் எங்க தாத்தா டிக்கெட் வாங்கிட்டாருல, நாங்களா எனக்கு வாங்கணும்னு சொல்லி எல்லாரையும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாத்தி விட்டீங்களா? உள்ள காசு கொடுங்க. கனவு கண்ணின்னு பிளவர் பின்னாக்கு ரொம்ப அருமையா பேசிட்டாரியா. பஸ் டிக்கெட் காசு கேட்டா ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க, காசு மறுபடியும் ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் மிரட்டாயா. அருமையா, டைம் முடிஞ்சு போச்சாயோ? காசு கொடுக்க வக்கீல் எப்படி எல்லாம் காட்ட மாட்டாங்க. நடுவர் அவர்களே, நீங்க அவமானப்படுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. இப்பயே ஜோதிகாதான் கனவு கண்ணி தீர்ப்பு சொல்லுங்க, என் சொத்தை வித்தாவது உங்க கடன் அடைக்கிறேன். ஆமா, நான் உலக வங்கியில கடன் வாங்கி இருக்கிறேன், அதை அவர் அடைக்க போறாரு. கேவலம் 2 ரூபாய் காசுக்காக அவனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றான் பாரியாயோ. அந்த 2 ரூபா கூட கொடுக்க வக்கீல். சூப்பரியா சூப்பரியா, ரொம்ப அருமையா பேசிட்டாயா. ஜோதிகாதான் கனவு கண்ணி அடிச்சு ஆணித்தனமா சொல்லிட்டாயா. அடுத்ததா த்ரீஷாதான்னு பேச வராரு கவிஞர் காயம்புரிக்கு. நடுவர் அவர்களே, நான் உறுதியா சொல்வேன், நேற்று நைட்டு 1 மணி இருக்கும், நான் பீசாங்கல் பக்கம் 10 நிக்கிறேன், என் சம்சாரா சோதாங்கல் பக்கம் 10 நிக்குது, நடுவுல என் பையன் 10 நிக்கிறான். பாதராத்திரி பையன் திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஏன் சொல்லுவோம்? உனக்கு இடைஞ்சலா இருக்கும்னு எட்டி மூஞ்சி மேல அடிச்சு பக்கத்து ரூமுக்கு துரத்தி விட்டுருப்பா, அதான் அழுதுருக்கா. அதுக்கு அழுவுல நடுவர் அவர்களே, என் பையன் கனவுல திரிஷா வந்துக்கிறான், உடனே திரிஷாவை பார்க்கணும்னு ஒரே அழுக. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கடவுளே திரிஷா வரான்னா அதுக்கு என்ன சொல்ற? இதுக்கு என்னையா சொல்றது? பிள்ளைய நீ அந்த லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கிற. நடுவர் அவர்களே, நீங்க ஒண்ணு நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த பிஞ்சு மனசுல திரிஷா வந்துக்கிறான்னா நிச்சயமா அவங்கதான் கனவு கண்ணி. அவங்களோட அழகை நீங்களே பாருங்க. பிடிச்சிருக்கு உனக்கு, என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, துணிச்சா. நீங்க பின்ன என்ன நடுவர் அவர்கள, இம்மா பெரிய பொண்ணாயிடுச்சு, இன்னும் கூட நடக்க தெரியாம முட்டி போட்டு தகுதிதான் போகுது. இதுவா கனவு கண்ணி? முதல்ல வளர்ந்த சொல்லி நடவண்டி வாங்கி தர சொல்லு. நடந்து நக்கலா அவங்க ஆனது டான்ஸ். எங்க அப்பத்தா கூட அப்படியே தவழ்ந்துட்டே போய்தாங்க வெத்தலை பொட்டி எடுக்கேன். அப்ப அதையும் டான்ஸ் சொல்லுவியா? சரியா சொன்னீங்க நடுவர்களே. ஜோதிக்கு ஆட்டத்தை நீங்க பார்த்தது இல்லையா? அவங்க ஆடாத ஆட்டமா? அதுதான் நடுவர்களே, நான் அதை சொல்லல. நானும் அதை சொல்லல. யாரையா இருந்தாலும் வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையில மாட்டி விட்டுருவான் பாருங்க. முதல்ல பாட்ட போடியா. எவ்வளவு நல்ல பாட்டுலா இருக்கு. நீங்க எதுக்கே பேசிருக்கீங்க? நடுவர உசுல மணிக்கு பொம்பளை ஆசை போட்டாம இருக்கு, அதை போய் ஜோதிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரியா, கண்டது நல்லா ஆகி போச்சு அவனுக்கு. நல்லா பாரு, ஜோதிகா தான் அது. தொப்பெல்லாம்
வந்து இவ்வளவு குண்டா இருக்கு, அதை போய் ஜோதிகா. நடுவர் அவர்களே, மெட்ராஸ் கழக குப்பை, எங்க ஜோதிகா கழகு தொப்பை. சரி, யார சொல்றா தப்ப? நடுவர் அவர்களே, இது ஜோதிகா ஒரு 10 கிலோ கல்ல கட்டி கிணத்துல இடத்துல தள்ளி விட போறியாடா? என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க வயித்துல ஒரு 10 கிலோ கல்ல கட்டி டான்ஸ் ஆட சொன்னா நீங்க ஆடுவீங்களா? ஆனா எங்க ஜோதிகா எவ்வளவு பெரிய தொப்பை வச்சு அட பாவி. டான்ஸ் ஆடுறாங்க. அட பாவி. படிச்சு சொல்றேன், அவங்கதான் கனவு கண்ணி. அடேங்கப்பா, நம்ம தில்லாலங்கடி அணியில ஸ்ரீஷா தான் கனவு கண்ணின்னு சொல்றாங்க, நம்ம பிள்ளாலங்கடி அணியில ஜோதிகா தான் கனவு கண்ணின்னு சொல்றாங்க. இப்ப நான் தீர்ப்ப சொல்லணும்னா 1 மணி நேரம் கண்ணை மூடி தூங்கிட்டே இருப்பேன். என் கனவுல யார் வராங்களோ அவங்க தான் உண்மையிலே கனவு கண்ணி. என்னடா பாக்குற? அடிவில் அவர்களே, உங்க கனவுல எங்க திருத்தா வராங்களா? யோ, வயிற்றுல கிளப்பாதையா, கனவுல வர்றது கூட அந்த பிள்ளை கால் சீட் கேக்குறியா? ஏதோ பாலகிருஷ்ணா சிரஞ்சீவின்னு தெலுங்கு நடிகர்களோட பட்டு பிஸியா இருக்கிறான்ல. அப்போ ஜோதிகா வராங்களான்னு கண்ணை மூடிட்டு பார்த்து சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு எப்படியா பாக்குறது? சுத்த கேன தலைவாக இருக்கு. ஐயோ, கனவுல பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். யோ, என்னையா கண்ணை முன்னா திமிச்சு கட்ட வரும்னு பார்த்தா ஏதோ ஒரு பையன் உருட்டை கட்டைய கொண்டாந்து அடிக்க வரா. ஜோதிகாக்கு வேண்டப்பட்ட பையனா இருக்கும், அவங்கிட்டயே எங்கன்னு கேளுங்க. ஏப்பா, ஜோதிகா எங்கப்பா? கேக்குறோம்ல, பூம்பு மாடு மாதிரி தலைய சுத்துற, எங்கய்யா ஜோதிகா? ஏய், என்னையா முறைக்கிற? நாங்கெல்லாம் யாரும் தெரியும்ல, அப்படியே போட்டேன்னு இவனு. ஐயா ஐயா, சும்மா உரிமைட்டா இருக்காதீங்க. சட்டை புட்டுன்னு கனவு கண்ணி யாருன்னு சொல்லுங்க. அடிச்சடியில அவனுக்கு மூஞ்சியா கண்ணி போயிருக்கு, கனவு கண்ணியா தெரியும் உனக்கு? மகனை இங்கிருந்து மரியாதையா ஓடி போயிடுறாடா. போயிடா. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு என்னன்னா, காதலிக்க சிறந்த இடம் மெரினா பீச்சா இல்ல மகாபலிபுரமான்னு. மெரினா பீச் அப்படின்னு பேச வந்திருக்காங்க நம்ம தில்லாலங்கடி அணியினர். இது வேற டாபிக். மகாபலிபுரமே அப்படின்னு பேச வந்திருக்காங்க நம்ம புல்லாலங்கடி அணியினர். முதல்ல தில்லாலங்கடி அணியில இருந்து காதலிக்க சிறந்த இடம் மெரினா பீச்னு பேச வராரு புலவர் புண்ணாக்கு அவர்கள். நடுவர் அவர்களே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க சிந்திக்கணும். ஏயா, எனக்கு என்ன மூக்கா ஒழுகிட்டு இருக்கு? சிந்திக்கணுங்களா? நடுவர் அவர்களே, நான் மூக்க சிந்த சொல்லல, மூளையை சிந்திக்கணும்னு சொன்னேன். காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். நடுவர் அவர்களே, வரிய கேட்டீங்களா? வரிய கேட்டீங்களா? யோ, அவர் என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா? வரிய கேட்டீங்களான்ற? நாங்க ஒண்ணு அந்த வரிய சொல்ல. பின்ன என்ன பிப்ரவரியை சொன்னியா? இல்ல நடுவர் அவர்களே, பாடல் வரிய சொன்னேன். காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான். அந்த புள்ள ஒரு பொண்ணுக்காக காத்திருக்கு. எங்க காத்திருக்கு? சைக்கிள் டயர்ல காத்திருக்கு, லாரி டயர்ல காத்திருக்கு, இவ்வளவு ஏன் பலூன்ல கூட காத்திருக்காரு. ஆனா எங்க பக்கம் தான் காத்துல. சார், அவன் பக்கம் திருப்பி வச்சிருக்கியா? சும்மா இருக்கியா? நடுவர் அவர்களே, அந்த பையன் காத்திருந்தான்னு சொல்றமே, எங்க காத்திருந்தான்? மெரினா பீச்ல காத்திருந்தான். பொண்ணை கூப்பிட்டவன் மகாபலிபுரம் போயிருக்கோம்ல, ஏன் போகல? தூரமா இருந்திருக்கேன். யாருக்கு நடுவர் அவர்களா? யோ, மகாபலிபுரத்தை தூரம் சொன்னையா? யாரையா இந்த ஆளு? வந்ததுல இருந்து ஏழா கூடமா ஏதோ பேசிட்டு இருக்கான். பிரச்சனையில மாட்டி விட்டுறான் போல இருக்கேன் நம்மளையே. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, மகாபலிபுரத்தை பத்தி பேசினாலே பிரச்சனை வருது. இன்னும் மகாபலிபுரத்துக்கு பிகரை கூட்டிட்டு போனா என்ன பிரச்சனை வருமோ? அதனால அடிச்சு சொல்றேன், காதலுக்கு சிறந்த இடம் மெரினா பீச் தான். அப்படி போல. நடுவர் அவர்களே, கவிஞர் காகிதம் பொறிக்கு மெரினா பீச்சோட சிறப்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். ஆனா மகாபலிபுரத்தோட சிறப்பு என்னன்னு தெரியுமா அவருக்கு? என்னையா சிறப்பு? கார் சிறப்பு இருமலுக்கு ஊத்திக்கிறது. நடுவர் அவர்களே, பாண்ட்ல பேசுறாங்க. மெரினா பீச்ல போய் தண்ணியில நின்னா துணியெல்லாம் நனைஞ்சு வீட்டுல மாட்டிப்பாங்க. இதே மகாபலிபுரம் போய் அங்க தண்ணியில விளையாடி துணி நனைஞ்சாலும் பிரச்சனையே இல்ல. ஏன்னா அங்க 1008 லாட்ஜ் இருக்கு. அந்த லாட்ஜ்ல ரூம் போட்டு, ரூமுக்கு தாப்பால் போட்டு, துணியெல்லாம் கழட்டி. நிறுத்தியா? இதுக்கு மேல நீ என்னென்ன பண்ணிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். ஐயோ, துணியெல்லாம் கழட்டி காய வைக்கலாம் சொல்ல வந்த நடுவர் அவர்களே. ஏயா, நீ மகாபலிபுரத்துக்கு லவ் பண்ண போறியா இல்ல லாண்டரி கடை வைக்க போறியாயா? காய வைப்ப இஸ்திரி போட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நடுவர் அவர்களே, கவிஞர் மடசம்பராணி மகாபலிபுரத்தை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாரு.
அங்க எவ்வளவு ரைடு நடக்குது தெரியுமா? இது காலைல கூட கமிஷனர் ஒரு கட்டளை போட்டிருக்காரு. கமிஷனர் கட்டலையா? என்ன கட்டளை? கரண்ட் பில்லு கட்டல. அவனுக்கு தான் ஏதாவது சொல்லுங்கிறாங்கன்னா நீங்களும் கேட்டுக்கிறீங்களே. காதலிக்க சிறந்த இடம் மகாபலிபுரம் தான். இல்ல மெரினா பீச் தான். இல்ல மகாபலிபுரம் தான். ஐயோ மெரினா பீச் தான். உன்னாக்கு மகாபலிபுரம் தான். மெரினா பீச் தான். மகாபலிபுரம் போதும் நிறுத்துங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அதிபர் அவர்களே, தீர்ப்பு சொல்லாம எங்க போறீங்க? தீர்ப்பு சொல்றதுக்கா தலைப்பு கொடுத்தான்? நான் என் பிகரை கூப்பிட்டுக்கிட்டு மெரினா பீச்சுக்கு போறதா இல்ல மகாபலிபுரத்துக்கு போறதான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சியா? அதனாலதான் பட்டிமன்றத்தையே வச்சேன். நீங்க பேசுறத பார்த்தா 2 இடமும் ஒரே ரிஸ்காவில் இருக்கும் போல இருக்கு. நான் பேசாம என் காதலியை கூட்டிட்டு அவ வீட்டுக்கே போயிடுறேன். ஏன்னா காதலிக்கு சிறந்த இடம் பிகர் வீடு, பிகர் வீடு, பிகர் வீடு. இதான்டா என் தீர்ப்பு. எந்திரிச்சு ஓடி போயிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஆனா புரி ஓட்டிருக்காங்க. ஆமா இதுதான் கான்ட்ரவர்சி ஆகல. விட்டுட்டாங்க. மேபி அப்போ அந்த அளவுக்கு இல்ல. இது இப்போலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆபத்து தான். எனக்கு இப்ப தெரியும். ரொம்பவே ஆகுது. ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஆமா, இப்பெல்லாம் பேசினாலும் கேஸே விழுந்துருக்கும். ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.